ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனிமேல் நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நிறைய பேச போகிறோம், நிறைய இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம், நிறைய சந்தேகங்களுக்கு விடை கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுடைய திறமைகளை படிப்படியாக நம்ம இனிமேல் வளர்க்க போகிறோம். நிறுத்து, என்ன நீ பாட்டுக்கு வந்தோடனே நிறையா பேசலாங்கிற, நிறைய இன்ட்ராக்ட் பண்ணலாங்கிற, திறமையை வளர்த்துக்கலாங்கிற, சந்தேகங்களுக்கு விடை கண்டுபிடிக்கலாங்கிற, எதை பற்றி பேச வர்ற அப்படின்னு தானே கேட்குறீங்க? நம்மளுடைய பாடப்புத்தகங்கள் பற்றி தாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுடைய 1ஆம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களில் இருக்கிற கற்றல் நோக்கங்கள் என்னென்ன, என்ன விதமாக அவங்களுக்கு அதை மாணவர்களுக்கு கற்பிக்க கொண்டு போக போகிறோம், என்னென்ன ஐடியாஸ் அதில் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன டிஎல்எம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கற்றல் விளைவுகளை எந்த விதமாக நம்ம வெளியில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஷேரிங் வீடியோவாக நம்ம இதை எடுத்துக்கலாம். ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நமக்கு நிறைய ஐடியாஸ் நமக்கு இருக்கும். பர்சனலாக நிறைய ஐடியாஸ் இருக்கும். நிறைய ஐடியாஸை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் அது பயனுள்ள வகையில் இருக்கும். அப்படின்றதுனால தாங்க இந்த வீடியோஸ். நான் என்னுடைய ஐடியாஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் தவறுகள் இல்லை அதற்கு மேம்படக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். நம்ம ஒரு பிளாட்ஃபார்மை இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இப்போ நம்ம 1ஆம் வகுப்பில் முதல் பருவம் தமிழ் பாடத்தை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அதில் ஒரு 6 கற்றல் நோக்கங்களை அவங்க கொடுத்துருக்குறாங்க. 6 கற்றல் நோக்கங்கள். என்னென்ன கற்றல் நோக்கங்கள்? மனமகிழ்ச்சியை உண்டு பண்ணும் விதத்தில் மனமகிழ் பக்கங்கள் அப்படின்றத பொறுத்து 2லிருந்து 8ஆம் பக்கம் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முன்பழகு செயல்களாக சில செயல்பாடுகளாக அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது உயிரெழுத்துக்களின் அறிமுகம், அடுத்தது மெய்யெழுத்துக்களின் அறிமுகம், அதுக்கப்புறம் அந்த எழுத்துக்களை அடையாளம் காணும் விதமாக வளர்ச்சி படிநிலைகளாக சில செயல்பாடுகள், கடைசியாக 6வதாக எழுத்தோவியங்கள் அப்படின்றத பொறுத்து அவர்கள் அறிந்து கொண்ட எழுத்துக்களை வலுவூட்டும் விதமாக சில செயல்பாடுகள் ஓவியங்களாக கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதாங்க. முதல் பருவத்தில் 1ஆம் வகுப்பு மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, நல்லா அவங்க பேசணும். அவங்களுடைய கருத்துக்களை வெளிக்காட்டும் விதத்திலிருந்து அனைத்தையுமே கொண்டு வரக்கூடிய மாதிரி அவங்க அமைச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை தெளிவாக வெளிக்கொண்டு வரணும். எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் மற்றும் மெய்யெழுத்துக்களை அவங்க முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வரைதல். கை பழக்கத்திற்காக எழுத்துக்களையே ஒரு ஓவியங்களாக மாற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. மிகவும் சிறப்பான வகையில் அமைஞ்சிருக்கு. அதில் நம்ம ஒவ்வொரு பகுதியாக, ஒவ்வொரு கற்றல் நோக்கங்களாக கொஞ்சம் விரிவான முறையில் நம்ம பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு கற்றல் நோக்கத்தையும் என்ன விதத்தில் நம்ம கொடுக்கலாம், அந்த கற்றல் நோக்கங்களை மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு என்னென்ன விதமான கற்றல் உபகரணங்களை நம்ம பயன்படுத்தலாம், என்னென்ன விதமான அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கியூஆர் கோட். அந்த விரைவு துலங்கல் குறியீட்டின் மூலமாக நிறையா ஒரு காணொளி காட்சிகளை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் அந்த காணொளிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் அது இல்லாமல் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் மாணவர்களுக்கு உதவும் வகையில் மிகவும் வண்ணமயமான ஒரு காணொளிகளாக நமக்கு கிடைக்குது. அதன் மூலமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கு என்னென்ன விதமான கற்றல் உபகரணங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றிங்க. இந்த மனமகிழ் பக்கங்களில் ஒரு 6 செயல்பாடுகளாக அதை பிரித்து கொடுத்துருக்குறாங்க. 2 விஷயங்கள் மாணவர்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்களாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் அப்படின்ற தலைப்பின் கீழே மாணவர்களை பேச வைக்கிறாங்க, பாட வைக்கிறாங்க. விளையாடலாம் வாங்க அப்படின்ற தலைப்பின் கீழே ஒரு 4 குட்டி விளையாட்டுகளாக மாணவர்களுக்கு விளையாட்டுகளை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு விளையாட தெரியும், இருந்தாலும் அதனை முறைப்படுத்தப்பட்ட விளையாட்டுகளாக மாற்றி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நானும் வருவேன் அப்படின்ற தலைப்பின் கீழே மாணவர்களுக்கு சில நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்கும் விதமாக விலங்குகளை பயன்படுத்தி சில நல்லொழுக்கங்களை மாணவர்களுக்கு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இதில் ஒரு 6 செயல்பாடுகள் கொடுக்குறாங்க. 2 பாடல்கள், ஒரு கதையுடன் கூடிய பேச்சுக்கலையை வளர்த்தல் எப்படி, அதுக்கப்புறம் ஒரு படக்கதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நல்லொழுக்க விஷயங்களை மாணவர்களுக்கு அறிமுகம் செய்கிறாங்க. இது எல்லாமே 2லிருந்து 8 பக்கங்கள் வரைக்கும் அவங்க செயல்பாடுகளாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அந்த செயல்பாடுகள் அனைத்துமே
புதிதாக உள்ளே வரக்கூடிய மாணவர்களை எந்த விதத்தில் ஒரு மன மகிழ்வுடன் ஆசிரியரோடு தொடர்பு படுத்தலாம் அப்படின்றத ரொம்பவே உட்காந்து யோசித்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப அருமையான விதத்தில் அமைஞ்சிருக்கு. இதில் ஒரு கியூஆர் கோடு ஒன்று இருக்குது. அந்த கியூஆர் கோடின் மூலமாக பாடல்களை எளிமையாக அறிமுகப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு எளிமையான ஒரு டூல் மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க. இல்லைங்க அது வேண்டாம், இல்லை நான் வேறு வீடியோஸ் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் இன்னும் என்னென்ன டிஎல்எம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்குரிய கருத்துக்கள் இருந்தாலும் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி.